சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்கள், ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஒன்றாக இணையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான தொண்டர்களுடைய கருத்துக்களாக இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நீங்கி சென்றவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், அப்போதான் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும், அதற்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் கூறியிருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தயவு செய்து காணொலியை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டு காலங்கள் நன்றாக சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய விதமான நலத்திட்டங்களை செய்தார் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு இன்னும் நிறைய விதமான நலத்திட்டங்களை அவர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நல உதவிகளையும் பார்த்தீங்கன்னா செய்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்ற போல நிதி ஒதுக்கி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படி செய்யவில்லை. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும், இப்போ எதனா ப்ராப்ளம் வந்தாலும் மத்திய அரசை நாடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவுக்கு பின்னணிவாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? உட்கட்சி மோதல், உட்கட்சி பூசல், இப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது உட்கட்சி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி செய்தாலே போதும், நம்ம இந்த 2026 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அரசியல் விமர்சனர்கள் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே சொல்கிறாரு. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இதுதான் வாக்குவாதமாகிவிட்டது. குறிப்பாக ஒருங்கிணைக்க, அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீங்கி சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கூக்குரல் இட்டதும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்களை நம்ம எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்கிறார். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி விட்டார். அதாவது ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி தினகரன், இவர்கள் 4 பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து விட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு தனியாக, சமூகத்தின் தனியாக வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இவங்க ஒன்று சேர்த்துனா கண்டிப்பாக அதிமுக இன்னும் வலுவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சியுடன் கூட்டணியும் வைக்க வேணாம், இவங்களாம் 4 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றால் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எடப்பாடி பழனிசாமி யோசிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டவர்களை, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் அவர்களை ஒன்று சேர்க்க மாட்டோம், கட்சியில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம், காலங்கள் மாற்றுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்கள்.